சுமார் டைட்டில் முதலில் இரவு வரும் படித்தோன்னா அதில் வந்து ஒரு ஹோப் இருக்கு இல்லையா அந்த டைட்டிலில். அதை படித்தோன்னா வந்து ஜென்ரலாக அந்த தமிழ் மாடர்னிஸ்ட் ரைட்டிங்கோட ஓரளவு பரிச்சயம் உள்ளவங்க ஒரு சில ரைட்டர்ஸை தவிர பார்த்தா அது வந்து எப்படியும் அதை வந்து ஒரு ஃப்ளிப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்து அதை சட்டையர் மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிந்து. ஏன்னா இது வெளிப்படையாகவே முதலில் இரவு வரணும்னா அடுத்து பகலுங்கிறது வந்து அவ்வளோ வெளிப்படையாக வைக்க மாட்டாங்களே டைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. அதுக்கப்புறம் கதையை படித்தோன்னே பார்த்தா அவர் வந்து எமோஷ்னலாக முடித்து அவர் ஒரு ஹோப்ங்கிற மாதிரி தான் சொல்கிறார் அவர் அந்த கதையில். அது வந்து அதில் ஒரு ஆம்பிகியூட்டியாக தான் இருக்கு, ஓப்பனாக தான் இருக்குது, அது கிளியராக என்னன்றது வரல. நான் பொதுவாக இந்த கதையும் முன்னாடி கதையும் படித்தபோது எனக்கு தோணுது வந்து அந்த ஒரு டிரான்சிஷன், ஐ திங்க் நிறைய பேர் சொன்னது பாயிண்ட்ஸ் தான். ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச், ஒரு முந்தைய ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் உள்ள ஒரு அந்த டிரான்சிஷன் ஃபேஸை பற்றி தான் அவர் வந்து நிறைய பேசுகிறாரு. அதில் உள்ள கான்ஃப்ளிக்ட் இந்த ஜென்ரேஷன். இந்த கதையில் வந்து ராஜாராம் வந்து அவங்க அம்மா அப்பாவோட ஒரு பேரண்ட்ஸோட மேரேஜ் ஃபெயில் ஆனதுக்கான காரணங்களில் வந்து என்ன இருக்குங்கிற மாதிரி அலசுகிற மாதிரி தான் அந்த கதை போயிருக்கு. ரெண்டுத்துலேயுமே எனக்கு வந்து அந்த ஒரு இன்டென்ஸான ஒரு அந்த கேரக்டர் ரெண்டுமே முன்னாடி கேரக்டருமே அந்த வயசான கேரக்டர் வந்து ஒரு இன்டென்ஸான தனிமையில் இருக்குது. இதுலேயுமே இவரோட இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் எப்போ வருதுன்னா அவங்க ஒய்ஃப் வந்து வெளியூருக்கு போகிறாங்க, அப்போ தான் வந்து அந்த இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறாரு. அம்மா திரும்பி பார்க்குறாரு அந்த ஏன் வந்து பேரண்ட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து அவர் வந்து அதில் வந்து தெளிவான காரணங்கள் அவருக்கும் தெரில, அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. ஒன்று வந்து அந்த அவங்க அம்மாவோட சில இது வந்து அவர் சொன்னது வந்து இப்போ அந்த வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல முடியவே டக்குன்னு நமக்கு வந்து நம்மளோட பாட்டி அம்மாலாம் அப்படியே ஞாபகம் வந்துடுறாங்க. அந்த இது அவருக்கு வந்து அந்த ரைட்டிங் அந்த ப்ரோஸ் வந்து அவ்வளோ இந்த கதையிலையும் சரி முன்னாடி கதையிலையும் சரி அந்த சில வார்த்தைகள்லேயே அந்த நமக்கு வந்து டக்குன்னு அந்த கேரக்டரை கொண்டு வந்துடுறது. அதே மாதிரி அது அந்த அம்மா கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ட்ரெடிஷ்னல் கேரக்டர். நம்ம பார்த்த நம்மளோட பாட்டி அம்மாலாம் பார்த்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 15 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிவிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது மட்டும்தான் பண்ணுற மாதிரி வீட்டை விட்டு கூட வெளில போகாமல் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்குது. ஸோ இவர் வந்து அந்த கதையில் வந்து ஒரு அந்த மன ஓட்டத்தை சொன்னது வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இது பண்ணும்போது அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க, அந்த பித்தளை ஸ்மெல்லுன்னா அவர் டக்குன்னு அவருக்கு வந்து அப்பாவோட இது ஞாபகம் வருது. அப்பாவுக்கு வந்து அப்பாவோட இது வந்து அவர் ஸ்மெல்லாக நினச்சிட்டு இருந்தது, கடைசியில் அது விஸ்கி ஸ்மெல்னு அவர் வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் வந்து அந்த விஸ்கி ஸ்மெல்லேருந்து வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒருவேளை அம்மாவுக்கு வந்து அவரோட விஸ்கி ஸ்மெல் பிடிக்கல, அவங்க அப்பாவுக்கும் வந்து அவங்க அம்மாவோட அந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் இது அவங்களோட இன்டர்னல் கேரக்டரோட ஒரு அவுட் சைடு இதாகனால அவருக்கு வெறுப்பு வந்திருக்குமோங்கிற மாதிரி அவர் ஒரு யோசிக்கிறாரு. அந்த காஃபி ஸ்மெல்லை வச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் அந்த மன ஓட்டத்தை சொல்லிட்டது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஸ்கிரீம்காக வந்து பொண்ணு வந்து ஐஸ்கிரீமுக்கு கூப்பிடுறா. அப்போ வந்து அவங்க வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து இப்படி வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறதுனாலே தான் அப்பா வந்து அந்த அவருக்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பாகவே தன்னை உருவாக்கிட்டாரோ, இந்த மாதிரி குடிக்கிறது அப்புறம் அழுக்கு சட்டையோட வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுங்கிற மாதிரி உருவாக்கிட்டாரோங்கிற மாதிரி அது அந்த இது போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த கதையில் வர அந்த கேரக்டர்ஸுமே கரெக்டாக தெளிவாகவே அவர் வந்து அவங்க அம்மா கேரக்டரையும் ஒய்ஃப் கேரக்டரையும் ஆப்போசிட்டாக தான் காட்டுறாரு. கோதைன்னு பேர் வச்சாலுமே அவருக்கு வந்து பூ அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்புறம் வந்து அவங்கள 2 பேர்த்துக்குமே ஒரு உரசல் இருக்குது. மதர் இன்லாக்கும் டாக்டர் இன்லாக்கும் அவங்க வந்து நல்லா வேலை பார்க்குறாங்க, வெளியூருக்குலாம் போகிறாங்க தனியாக அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே அந்த இதை காட்டுறாரு. அப்புறம் அந்த கதையை பிடிக்கும்போது ஒரு ரீகன்சிலேஷன் மாதிரி அவர் பண்ணிக்கிறாரு. அவ அம்மா வந்து ஒரு குழந்தை மாதிரி தான், ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு வயசு வரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படிங்கிறதுனால அது அவன் மேலேயும் ப்ளேம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் முடிச்சுட்டு ஒரு எமோஷ்னலாக ஹை பாயிண்டில் முடிச்சுட்டு கதை முடிஞ்சிருது.
அவர் வந்து என்ன அந்த பகல்னு சொல்கிறாருங்கிறது வந்து ஒரு ஃப்யூச்சர் இதில் வந்து இது இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்காதுன்னு சொல்கிறாரோ இல்லை இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறாருன்னு தெரில. இப்போ நான் என்ன நினச்சேன்னா அந்த பொண்ணோட பேர் உஷா, அது வந்து ஒரு மாதிரி விடிய காலை பகல் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வர்றது இல்லையா, அது ஒரு வேளை அந்த ஃப்யூச்சர் இதை கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது. மற்றபடி கதையில் எனக்கு வந்து அவரோட அந்த ஹியூமர் சென்ஸு அதெல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு அந்த அதான் மொத்தமாகவே ப்ரோஸ் வந்து எனக்கு வந்து நல்லா அந்த ஒன்று டைட்டாக இறுக்கி கட்டின மாதிரி இருந்தது, ரொம்ப வளவலன்னு இல்லாமல். அந்த என்ன சொல்கிறது, அந்த அம்மா பிசிரிக்க ட்ரை பண்ணால் முதல்ல குதிரை ஏற மாதிரி படுதோல்வி அடிங்க முடிக்கிறது, அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒய்ஃபை அவர் பிடிக்கிறதுக்கு காரணமுமே வந்து அவங்க அம்மா வந்து அம்மாவோட ஆப்போசிட்டுங்கிறது மாதிரி முன்னாடியே சொல்கிறாரு. அது அவரோட 2 இது வருது. சின்ன வயசில் அவர் வந்து எல்லார மாதிரியுமே நம்ம மாதிரியுமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லாத்தையுமே பார்க்குறது. அப்பா வந்து குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, அப்பா மேலே தான் எல்லா பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே இது வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணியிருக்கோம். சின்ன வயசில் எல்லாத்தையுமே வந்து கருப்பு வெள்ளையாக பார்க்குறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேஸில் கல்யாணம்லாம் ஆகி அவரோட இதுலேயுமே வாழ்க்கையிலுமே நிறைய நெகோஷியேஷன்லாம் நடந்திருக்கும் அவர் ஒய்ஃபோட. அதுக்கப்புறம் அவர் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறப்ப அதில் ஒரு இன்னும் கொஞ்சம் கிரே ஏரியாவுக்கு போகுது. அது போய் அது முடிக்கும் போது வந்து அப்பா மேலேயும் இல்லை அம்மா மேலேயும் இல்லைங்கிற மாதிரி ஒரு இதில் போய் தான் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோப் மாதிரி ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹோப் இருக்குமோன்ற மாதிரி முடிச்சுட்டு கதையை முடிக்கிறது. வேற என்ன சொல்கிறதுக்கு, அவ்வளோதான் எனக்கு.